தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு தேவையில்லை என்று ரில்வின் சில்வா தெரிவித்தமை தொடர்பாக நான் கேள்விப்படவில்லை. அவ்வாறான ஒரு கருத்தை ரில்வின் சில்வா சொல்லி இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. இலங்கையில் அனைவருக்கும் சமமான உரிமை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் என தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் வவுனியா மாவட்ட உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று நடைபெற்றது. அதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு தேவையில்லை என்று ரில்வின் சில்வா தெரிவித்தமை தொடர்பாக நான் கேள்விப்படவில்லை. அவ்வாறான ஒரு கருத்தை ரில்வின் சில்வா சொல்லி இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. உண்மையில் நாம் ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களுக்கு அரசியல் கலாச்சார அசாதாரணங்கள் இந்த நாட்டில் ஏற்பட்டமையை ஏற்றுக்கொள்கின்றோம். இலங்கையில் அனைவருக்கும் சமமான உரிமை உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அது எமது கொள்கைகளிலும் ஒன்று. அடுத்து அனைவருக்குமான நீதி சமமாக இருக்க வேண்டும். புத்தகத்தில் மாத்திரமல்ல, செயற்பாட்டிலும் அது இருக்க வேண்டும். தமிழ் முஸ்லிம் மக்களின் கலாச்சார உரிமைகள் ஒழுங்காக பாதுகாக்கப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதை பாதுகாப்பதற்காகவே 13வது திருத்தம் இந்தியாவால் கொண்டுவரப்பட்டிருந்தாலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. தமிழ் முஸ்லிம் மக்கள் நினைக்கின்றார்கள் அந்த சீர்திருத்தம் மாத்திரம் இருந்தால் போதும் என்று. ஆனால் நாங்கள் புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவோம். அதனூடாக அனைவரது உரிமைகளும் பாதுகாக்கப்படும். இதுவரைக்கும் மாகாண சபை முறைமையை பாதுகாப்போம். மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படும். அத்துடன் காணாமலாக்கப்பட்ட லலித் கோகன் மற்றும் திருகோணமலையில் காணாமலாக்கப்பட்ட மாணவர்கள் தொடர்பாக தற்போதே விசாரணைகள் ஆரம்பித்துள்ளோம். தராகி சிவராம் கொலை செய்யப்பட்ட விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வாரங்களே ஆகின்றன. எனினும் இதற்கான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். அத்துடன் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்துள்ளார் என்று அவர் தெரிவித்துள்ளார்.